உங்கள் வாழ்க்கையில் தீராத கடன், கட்டுப்படுத்த முடியாத மன அழுத்தம், விடை தெரியாத பிரச்சனைகள்னு ஒரு இருண்ட சுரங்கப்பாதைக்குள் மாட்டிக்கொண்டது போல உணர்கிறீர்களா? யாரிடம் சொல்வதென்றோ யாரிடம் கேட்பதென்றோ தெரியாமல் இரவுகளில் நிம்மதியைத் தொலைத்துவிட்டு எப்போது விடியும் என்று காத்திருக்கிறீர்களா? எல்லாம் கைமீறிப் போய்விட்டது. இனி இறைவனின் உதவி ஒன்றுதான் வழி என்று ஏங்குகிறீர்களா? திருக்குரானின் 73வது அத்தியாயமான சூரா அல் முஸம்மில் மக்காவில் அருளப்பட்டது. இது ஒரு சிறிய சூரா. முஸம்மில் என்ற வார்த்தைக்கு போர்வை போர்த்தியிருப்பவரே என்று அர்த்தம். இது நம்முடைய அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் பிரியமாக அழைக்கும் ஒரு சொல். அல்லாஹ் ஏன் தன் தூதரை இப்படி அழைக்கிறான்? ஹிரா குகையில் முதன்முதலில் இறைச்செய்தி வஹி வந்தபோது அந்த பெரும் நிகழ்வின் அதிர்ச்சியிலும் பரவசத்திலும் நடுக்கத்திலும் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அருமைத் துணைவியார் கதீஜா அவர்களிடம் வந்து, என்னை போர்த்திவிடுங்கள் என்று கேட்டார்கள். அந்த ஆரம்ப நாட்களில் ஒரு மகத்தான பொறுப்பைச் சுமக்கவிருக்கும் தன் தூதரை இறைவன் மிக மென்மையாகத் தட்டி எழுப்புகிறான். போர்வை போர்த்தியிருப்பவரே, இரவில் சிறிது நேரம் தவிர நின்று வணங்குவீராக என்று முதல் வசனத்திலேயே அன்புடன் கட்டளையிடுகிறான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமான கட்டளை அல்ல, நம் ஒவ்வொருவருக்குமான அழைப்பு. போதும் உறங்கியது, போதும் சோம்பல், போதும் கவலைப்பட்டது. எழு, உனக்காக ஒரு மாபெரும் சக்தி காத்திருக்கிறது. அதைப் பெறுவதற்கு நீ தயாராகு என்பதுதான் இந்த சூராவின் முதல் செய்தி. இந்த சூராவின் 5வது வசனத்தில் அல்லாஹ், நிச்சயமாக நாம் உம்மீது ஒரு கனமான வாக்கை இறக்கப் போகிறோம் என்று கூறுகிறான். அந்த கனமான வாக்கு என்பது இஸ்லாத்தின் செய்தியை இந்த உலகிற்கு எடுத்துச் சொல்லும் மாபெரும் பொறுப்பு. அந்த பொறுப்பைச் சுமக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தயார்படுத்துவதற்காகவே இரவு வணக்கம் எனும் ஆன்மப் பயிற்சியை இறைவன் வழங்கினான். இன்று நமக்கும் கடன், குடும்பப் பிரச்சனைகள், மன உளைச்சல் என்று பல கனமான சுமைகள் இருக்கின்றன அல்லவா? இந்தச் சுமைகளைத் தாங்குவதற்கும் அதிலிருந்து மீள்வதற்கும் தேவையான ஆன்ம பலத்தை நாம் எங்கிருந்து பெறுவது? அதற்கான பதில் இந்த சூறாவிலேயே இருக்கிறது. பகல் நேரங்களில் நமக்கு 100 வேலைகள். அலுவலகம், வியாபாரம், குடும்பம், சமூகப் பொறுப்புகள் என இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த இரைச்சல்களுக்கும் பரபரப்புகளுக்கும் மத்தியில் நம்மோடு நாமே பேசிக்கொள்ள, நம்மைப் பற்றி சிந்திக்க நமக்கு நேரம் கிடைப்பதே இல்லை. அப்படியிருக்க இறைவனோடு தனிமையில் உரையாட நேரம் ஏது? இதை உணர்ந்ததால்தான் இறைவன் இரவு நேரத்தை நமக்காகத் தேர்ந்தெடுத்தான். இந்த சூறாவின் 6வது வசனம் இதை மிக அழகாக விளக்குகிறது. நிச்சயமாக இரவில் எழுந்து வணங்குவது உள்ளத்தை மிக அதிகமாக வசப்படுத்தக்கூடியதும் குர்ஆனை மிகத் தெளிவாக ஓதுவதற்கு ஏற்றதுமாகும். இதன் அர்த்தம் என்ன? பகல் முழுவதும் பல திசைகளில் சிதறிக் கிடக்கும் நம்முடைய கவனம் இரவின் அமைதியில் ஒன்று சேர்கிறது. அப்போது நாம் இறைவனின் முன்னால் நின்று வணங்கும்போது முழுமையான ஒருமுகத்தன்மையுடன் நிற்கிறோம். நாம் ஓதும் குர்ஆன் வசனங்கள் வெறும் வார்த்தைகளாக கடந்து செல்லாமல் நம் இதயத்திற்குள் இறங்கி நம்முடன் பேசும். நம்முடைய பிரார்த்தனைகள் வெறும் உதட்ட சைவுகளாக இல்லாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இரவின் கடைசிப் பகுதியில் இந்த உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் கீழ் வானத்திற்கு இறங்கி வந்து, என்னிடம் கேட்பவர் உண்டா? அவருக்கு நான் கொடுக்கிறேன். என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுபவர் உண்டா? நான் அவரை மன்னிக்கிறேன் என்று அழைக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பொன்னான நேரத்தில் நம் கவலைகளையும் கடன் சுமைகளையும் மன அழுத்தங்களையும் நேரடியாக இறைவனிடம் சமர்ப்பிப்பதை விடச் சிறந்த தீர்வு வேறு என்ன இருக்க முடியும்? அந்த வழிபாட்டின் திறவுகோல்தான் சூரா முஸம்மில். அல்லாஹ் தான் அர்-ரஸ்ஸாக், உணவளிப்பவன், வாழ்வாதாரம் அளிப்பவன் என்பதை நம்மை மறக்கச் செய்து நம்மை படைத்தவனை விட்டுவிட்டு காரணிகளின் பின்னால் ஓட வைக்கிறது. இந்த கவலைகளிலேயே மூழ்கி உண்மையான நிம்மதியை நாம் இழந்துவிடுகிறோம். உண்மையான நிம்மதி வெளி உலகத்திலிருந்து வருவதில்லை, அது நம் உள்ளத்திலிருந்து வரவேண்டும். அப்படிப்பட்ட உள்ளத்தின் அமைதிக்கு இறைவனின் வார்த்தைகளை விடச் சிறந்த மருந்து வேறு என்ன இருக்க முடியும்? சூரத்துல் வாகியா, திருக்குரானின் 56வது அத்தியாயம். இந்த சூறாவின் மிக முக்கியமான சிறப்பு இது வறுமையிலிருந்து பாதுகாக்கக்கூடியது என்பதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒவ்வொரு இரவும் சூரத்துல் வாகியாவை ஓதி வருகிறாரோ அவருக்கு ஒருபோதும் வறுமை ஏற்படாது.
இந்த ஹதீஸின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு அற்புதமான சம்பவம் நபித்தோழர் அப்துல்லா இப்னு மசூத் அவர்களின் வாழ்வில் நடந்தது. அவர் மரணப்படுக்கையில் இருந்தபோது அப்போதைய கலீஃபா உஸ்மான் அவர்கள் சென்று, உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு உதவித்தொகை ஏதாவது நிர்ணயிக்கவா என்று கேட்டார்கள். அதற்கு இப்னு மசூத், என் மகள்களுக்கு வறுமை ஏற்படும் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா? நான் அவர்களை ஒவ்வொரு இரவும் சூரத்துல் வாகியாவை ஓதுமாறு கட்டளையிட்டுள்ளேன். ஏனென்றால் யார் ஒவ்வொரு இரவும் சூரத்துல் வாகியாவை ஓதுகிறாரோ அவரை வறுமை ஒருபோதும் தீண்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் என்று பதிலளித்தார்கள். சுப்ஹானல்லாஹ்! ஒரு மாபெரும் நபித்தோழர் தன் மரணத் தருவாயில் கூட உலக சொத்துக்களை விட அல்லாஹ்வின் வார்த்தைகளின் மீது எவ்வளவு ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். சூரத்துல் வாகியா பொருளால் ஏற்படும் வறுமையை மட்டும் விரட்டுவதில்லை, அதைவிட ஆழமான ஒன்றான வறுமை ஏற்பட்டுவிடுமோ என்ற பயத்தையே நம் உள்ளத்திலிருந்து அகற்றுகிறது. அது எப்படி சாத்தியம்? அல் வாகியா என்றாலே அந்த தவிர்க்க முடியாத நிகழ்வு, அதாவது மறுமை நாள் என்று பொருள். இந்த சூரா மறுமை நாளின் நிகழ்வுகளையும், அங்கு மக்கள் 3 கூட்டமாக பிரிக்கப்படுவதையும், சொர்க்கத்தின் இன்பங்களையும் நரகத்தின் வேதனைகளையும் மிகத் தத்ரூபமாக விவரிக்கிறது. இதை நாம் சிந்தித்து ஓதும்போது இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு தற்காலிகமானது என்பது நம் மனதில் ஆழமாகப் பதிகிறது. நம்முடைய கவலைகள் அல்லாஹ்வின் மகத்தான ஆட்சிக்கு முன்னால் எவ்வளவு அற்பமானது என்பது நமக்கு புரிகிறது. உணவளிப்பவன், வாழ்வாதாரம் அளிப்பவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே என்ற முழுமையான நம்பிக்கை, தவக்குல், நம் இதயத்தில் பிறக்கிறது. இந்த உணர்வு நம் இதயத்தில் ஒருவிதமான தைரியத்தையும் ஒப்பற்ற அமைதியையும் ஏற்படுத்துகிறது. உண்மையான செல்வம் என்பது இதுதான். இந்த சூராவின் முழுமையான பலனை அடைய வேண்டும் என்றால் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஏதோ ஒரு நாள் செய்துவிட்டு மறுநாள் விட்டுவிடுவதில் முழுமையான பலன் கிடைக்காது. ஆரம்பத்தில் இது கொஞ்சம் கடினமாகத் தெரியலாம். வேலை பளு, சோர்வு காரணமாக சில நாள் மறக்கவும் செய்யலாம். ஆனால் ஒரு தூய்மையான எண்ணத்தோடு நீங்கள் முயற்சி செய்தால் அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு இதை எளிதாக்குவான். ஒவ்வொரு இரவும் நீங்கள் உங்கள் கணக்கு வழக்குகளை பார்ப்பதற்கு முன் அல்லாஹ் அருளிய இந்த பரக்கத் நிறைந்த அத்தியாயத்தை ஓதுங்கள். உங்கள் முயற்சியுடன் இந்த ஆன்மீக வழக்கத்தையும் இணைத்து அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வையுங்கள். உங்கள் வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்துவதை நீங்களே உணர்வீர்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக.